நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். யாரை கூப்பிடலாம் நீங்க சொல்லுங்க ரோபோ. காமெடி பண்றதுக்காக கூப்பிடணும். காமெடி பண்ணணும் கூப்பிட்டா எவன் வர்றாங்கிறேன். தெரியாம கேக்குறேன். டான்ஸ் ஆடுறதுக்குன்னா போறானுங்க, பாட்டு பாடுறதுக்கு போறானுங்க, ஏதாவது கிஃப்ட் கொடுத்தா போயிடறானுங்க, கேம் ஷோ வச்சா போயிடறானுங்க. ஆனா காமெடி பண்ண மட்டும் ஒரு ரூபாயில வர மாட்டேங்கிறானுங்க. ஏன்னா அது வந்து பாக்குறதுக்கு ஈஸியான வேலை, ஆனா நிஜமாலுமே கஷ்டமான வேலை. அப்படியா? எஸ். சரி சொல்லு மாமா, யாரை கூப்பிடலாம்? அதாவது சிவகார்த்திகேயன் பிஸியா இருக்காரு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா சந்தான சூர்யா ரெண்டு பேரும் பிஸியா இருக்காங்க. சூர்யா காமெடி பண்றாரு. ஏன் பண்ணதில்ல அவர் படத்துல? சரி ஓகே ஓகே. எல்லாமே பிஸியா இருக்காங்க. யாரை கூப்பிடுறது? சரி நான் பசங்களே கூப்பிடுவோம் பாஸ். படைய சுட்டது ஆயா, ஆப்பத்துக்கு தேவை பாயா, நாயர்காடு டீயா, பெர்ஃபார்மன்ஸ் பண்ண வாயா. என்ன ஏதோ நாடக கோஷ்டில இருந்து ஓடி வந்த மாதிரி இருக்குது. ஆமாவா? யா. என்ன படம் பண்ண போறீங்க? ஏதோ ஒரு மாயாஜால மந்திர படம்ன்ற மாதிரி இருக்கு. அலாவுதீனும் அற்புத விளக்கம். இந்த குகைக்குள்ள இறங்கி நடக்கணும். இந்த குகை கடைசியில உள்ள ஒரு விளக்கு இருக்கு, அதை நீ எடுத்துக்கிட்டு வரணும். ஐயோ ஒரே இருட்டா இருக்க, எனக்கு பயமா இருக்க. நீங்களும் துணைக்கு வாங்கலாம் சித்தப்பா. என்னால வர முடியாதப்பா. இந்த மோதிரத்தை போட்டுக்கோ, உனக்கு எந்த ஆபத்தும் வராது. தைரியமா போய் விளக்கு எடுத்து. யார் நீங்கள்? உங்களை பார்த்தால் பூதங்களுக்கு தூது செல்லும் ஜந்துக்களை போல் இருக்கிறீர்களே. கோட்டைக்குள் ஏதாவது அனுமதியின்றி எப்படி வந்தீர்கள்? மரியாதையாக இங்கிருந்து கிளம்பி போய்விடுங்கள். உயிர் மேல் ஆசை இருந்தால் தப்பித்து ஓடிவிடுங்கள். ஏனென்றால் நாங்கள் இப்பொழுது காமெடி செய்ய போகிறோம். இம்ரான், 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 நீ எங்கே இருக்கிறாய்? எனது கோபத்தை கிளறாதே. மரியாதையாக எனது அழைப்பை ஏற்று வந்துவிடு. ஏன் சிரிப்பை மட்டும் காட்டி எங்கே இருக்கிறேன் என்று சொல்ல மாட்டேங்கிறாய்? வந்துவிடு. நீ கூப்பிட்ட உடனே வருவதற்கு நான் என்ன உன் மனைவியா? இம்ரான், என்னை திருப்தி செய், அப்போதுதான் நான் வருவேன். ஓ அந்த மாதிரி எனது தொழிலையே மாற்றுகிறாயேடா. இம்ரான், நீங்க வருவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? முட்டாள், எனக்கான மந்திரத்தை சொல், அப்போதுதான் நான் வருவேன். மக்காயாலா 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 காயா பாகுவா. மக்காயாலா மக்காயாலா மக்காயா காயா பாகுவா. திருப்தி அடைந்து விட்டேன், இதோ வருகிறேன். என்ன ஒரு ஆச்சரியம்! புரியாத பாஷைகள் மனிதருக்கு மட்டும் பிடிக்கும் என்று பார்த்தால் பூதங்களுக்கும் அது பிடித்திருக்கிறதே. நீ இவ்வளவு நேரம் இங்குதான் அமர்ந்திருந்தாயா? எனது கண்களுக்கு தெரியவே இல்லையே. நான் எப்படி உங்கள் கண்களுக்கு தெரியும்? இதே 2 பீஸ் போட்டுக்கொண்டு ஒரு நயன்தாராவோ ஒரு நமிதாவோ உட்கார்ந்திருந்தால் உங்கள் கண்களுக்கு தெரிந்திருக்கும். போதும், நிறுத்து. என்னை அழைத்ததற்கு காரணம்? முதுகு அரிக்கிறது, சொரிந்து விட்டு போ. முதுர் முட்டாள் பூதமே, எனக்கு அந்த அற்புத விளக்கு வேண்டும். அதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? பவர் ஸ்டாருக்கு நீங்க நடிப்பு சொல்லி தர வேண்டும். அது என்னால் முடியவே முடியாது. வேறு ஏதாவது கட்டளையிடு. அப்படியே நீங்க நடிப்பு சொல்லி கொடுத்தாலும் அந்த விளக்கு உங்களுக்கு கிடைக்காது. ஏன் இம்ரான், ஏன்? அந்த விளக்குக்கு சொந்தக்காரன் அலாவுதீன். அவன் யார், எங்கு இருக்கிறான்? அதோ ஆடியன்ஸில் தூங்கிக் கொண்டிருக்கிறானே, அவன் தான் அலாவுதீன். ஆடியன்ஸில் தூங்கிக் கொண்டிருக்கிறானா?
ஆடியன்ஸில் அனைவருமே தூங்கிக் கொண்டுதான் இருக்கிறார்கள். காமெடி காமெடி காமெடி. இதில் யார் அலாவுதீன் என்று நான் எப்படி கண்டுபிடிப்பது? முட்டாள், ஆடியன்ஸில் கொரட்டை விட்டு தூங்குகிறாரே அவன்தான் அலாவுதீன். அவனை அழைத்து செல், உனக்கு அந்த அற்புத விளக்கு கிடைக்கும். சரி, அவனை எப்படி அழைப்பது? ஒரு தாம்பூல தட்டில் வெற்றிலை பாக்கை வைத்து வா வா என்று அழையுங்கள். அப்படியே ஆகட்டும். முட்டாள், அவனுக்கு ஓசி சோறு வாங்கித்தாரன் என்று சொல்லுங்கள். கட்டிய மனைவியாக இருந்தாலும் அவளை விட்டு விட்டு ஓடி வருவான். பொண்டாட்டியவே விட்டு வந்துருவானா? ஆமா, அவளை அப்படியே செய்கிறேன். புதூர், இந்த மோதிரத்தை வைத்துக் கொள்ளுங்கள். இதை தேய்த்தால் நான் வருவேன். இந்த மோதிரம் யாரிடம் இருக்கிறதோ அவர்களுக்கு நான் அடிமை. அப்படி என்றால் நீ எனது வீட்டருகில் இருக்கும் சேட்டுக்குத்தான் அடிமை. அடுத்த வாரம் எனக்கு பணம் டைட் ஆகிவிடும். அந்த நேரம் நான் சேட்டிடம் அடகு வைத்து விடுவேன். அப்படி என்றால் சேட்டுக்குத்தானே நீ அடிமை. நான் கிளம்புகிறேன், ஆணையிடுங்கள். கண்டிப்பாக உன்னை நான் வழி அனுப்பி வைக்கிறேன். நீ சந்தோஷமாக போயிட்டு வா. அலாவுதீன், உன்னுடைய குடும்பத்தை நான் நன்கு அறிவேன். உனது மாமா வேடத்தில் வந்து உன்னை எப்படி நான் தூக்கி செல்கிறேன் என்பதை பார். அலாவுதீன், ஐயோ இவன் எங்க போய் தொலைஞ்சானே தெரியலையே. அவனுக்கு தான் மோப்ப சக்தி அதிகமாச்சு, எங்க இருந்தாலும் வந்துருவான். அலாவுதீன், ஓடியா 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 ஓடியாடா ஓடியாடா ராசா, வா 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 ஓடியாமா, ஓடியா ஓடியா ஓடியா. மா ஐ ரொட்டி. ஐயா, இது நெய் ரொட்டிமா. ஐ கோழி. இது நாட்டு கோழிமா. நல்லா இருக்கா? நல்லா இருக்குமா. நீயா செஞ்ச? நான் தான் செஞ்சேன். நல்லா இருக்கு. அலாவுதீன், அலாவுதீன். இவனே ஒரு தண்டச்சோறு, இவனை தேடி இன்னொரு தண்டச்சோறு வந்திருக்கு. யாரியா நீ? அலாவுதீன். ஓ சாரி, யாருடா நீ? பாத்திமா, என்னை யாரு தெரியுதா இல்லையா? பார்த்த உடனே தெரிஞ்சுக்கிறதுக்கு நீ என்ன அல்டிமேட் ஸ்டார் அஜித்தா இல்ல உலக நாயகன் கமல்ஹாசனா? யாருடா நீ? பாத்திமா, நான் அலாவுதீனின் மாமா. அலாவுதீன் கிடையாது. நான் அதை கேட்கவில்லை. சிக்கன் கேக்குறியா? அதையும் தர முடியாது, போடா. அலாவுதீன், நான் சொல்வதை நன்றாக கேள். நீ என்னுடன் வர வேண்டும். ஒரு அற்புதமான இடத்திற்கு நான் உன்னை அழைத்து செல்ல போகிறேன். அலாவுதீன், நான் சொன்ன அந்த இடத்தை பார். நான் மொக்க ஃபிகரா இருக்க. எங்க ஏரியாக்கு வந்து பா, இதுல சூப்பர் ஃபிகரா நான் காட்டுறேன். அதெல்லாம் மொக்க ஃபிகர்னு எனக்கும் தெரியும். அப்ப ஏன் கூட்டிட்டு வந்த? அத சொல்லல. வேற? அதோ தெரிகிறதே, நன்றாக பார். நீ ஃபிகரே பாரு. தெரிகிறதா? அந்த விளக்கு தெரிகிறதா? ஆமா தெரியுது. அந்த விளக்கை எடுத்துட்டு வந்து என்னிடம் கொடுத்து விடு. ரொம்ப இருட்டா இருக்க. நீ ராத்திரி 12 மணிக்கெல்லாம் சுடுகாட்டுக்கு போய் சூனிய வைக்கிறவன் தானே? ஆமா. உனக்கு என்ன பயம்? அப்ப நான் மட்டும் தனியா போனேன், கூட எங்க அம்மா வருவாங்கல்ல. நல்ல அம்மா. சரி இரு, உனக்கு அம்மாவிற்கு பதிலாக இதை தருகிறேன். இதான், இந்த மோதிரத்தை போட்டுக்கொள். நிச்சயமாக உன் அம்மா உன் கூட இருப்பது போன்ற ஒரு தைரியம் உனக்கு வரும். இந்த புடி சும்மா சொன்ன. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இதான் அந்த அற்புத விளக்கா? எடுக்கிறேன். எடுத்துட வேண்டியதா இதை. அகங்கார அரக்க கைகளில் உலகிங்கே அழிக்கும் அதிகாரம் இவருக்கு தந்தவன் எவன் இங்கே? இவர் தம்மை வென்று வேடிக்கை பார்த்திடவா, முடமாய் முடங்காது மூக்கர் இவர் தம்மை முடித்திடவா. அந்த இடத்துக்கு போகாத. மனதை அறுக்கும் ரணமெல்லாம் இனியும் வருத்த விட மாட்டேன். தனியராக நடக்கும் இடத்தில் எனது ஜனனம் என்று புரிந்து கொள்ளும் மனிதா. மாமா சொன்ன விளக்கு இதான் நினைக்கிறேன். கண்டிப்பா எடுத்துட வேண்டியதானே. யார் இது? நம்மளை போல இவனும் விளக்கு எடுக்க தான் வந்தான் போல. ரொம்ப வருஷமா இருப்பான் போல, முடிகெல்லாம் வளைஞ்சு நரைச்சி போய்க்கிறதுக்கு.
மிஸ்டர் நான் விளக்கு எடுத்துக்கலாமா? என்னடா நாய் மாதிரி கொடுக்குற? சிக்கன் ஏதாவது வேணுமா? எடுத்துக்கிறேன். கொஞ்சம் எடுத்துக்கிறேன். என்ன முறைக்கிற? ஏன் என்ன தொடுக்கிற? மாமா மாமா ரொட்டி வேணுமா? வேணுமா கேளு. இந்தா இங்க வந்து போறல. அப்ப விளக்கு எடுத்துட வேண்டியதான் இன்னைக்கு. பொறுமையா எடுத்தா தான் கரெக்டா இருக்கும். இல்லடா மாமா இது பண்றாரு. அப்ப வரமாட்டல, நான் எடுத்துலாம்ல. ஓகே. யாரா ஒருத்தரா வரானுங்க? ஒஃபிலியா அண்ணியன் நான் அதை எடுத்துக்கலாமா? விளக்குற கைய வச்ச கொன்னுடுவேன். அப்போ மூஞ்சில கை வைக்கிட்டா? யாரா பைத்தியக்காரனா இருக்கிறான்? நான் எடுத்துக்கிறேன் இதை, எனக்கு இது வேணும். என்னடா விளக்குற கை வச்ச கொன்னுடுவேன். ஐயோ என்னங்க ஆச்சு? சொல்லுங்க என்ன ஆச்சு? எடுத்துக்கோங்க. பயந்துட்டான். அப்ப எடுத்துட வேண்டியதான். விளக்குற கைய வச்ச கொன்னுடுவேன். நான் கொன்னுடுவேன்றான். ஐயோ பகவானே, பயந்துட்டான். டேய் கைய வைடா. டேய் வச்ச கையை வச்சுதான் விட மாட்டியாடா? ஐயோ பைத்தியக்கார நாயே, ஒண்ணு இலக்க உடையல, நீ போ. அம்மை என்ன அடிச்ச? தைரியம் தான் என்னடி? அம்பில தம்பி சேர்த்து அடிப்பேன். தள்ளிப்படா. எடுத்துக்கோங்க. போதும் உட்காரு. டேய் ரொட்டியை குடுறா. எல்லாம் சாப்பிட்டான் ரொட்டியை. ரொட்டியை குடுறா. சாப்பிட்டான் ரொட்டியை ஃபுல்லா குடுறா. விட்டு. டேய் அண்ணியை கேக்குறேன், குடு. குடுறா. தர போறியா இல்லையா? ரொட்டி தந்தம் பத்தியா விளக்கு தரான் போல, நல்லவன். இங்க இரு. அந்த அற்புத விளக்கு எனக்கு கிடைச்சிருச்சு. அலாவுதீன், வெளியே நிற்பவன் உனது மாமா அல்ல, இந்த ஊருக்கே மாமா. அவன் ஒரு மந்திரவாதி. ஜாக்கிரதை, இந்த விளக்கு உன்னுடையது. யாரிடமும் தந்து விடாதே, யாரிடமும் தந்து. அலாவுதீன், அந்த விளக்குதான் குடு, என்னிடம் குடு. இல்ல கொடுக்க முடியாது. ஏன் அலாவுதீன்? இல்ல இதை நான் உன்னால கொடுக்க முடியாது. இல்ல அலாவுதீன், நான் தான் உன்னை எடுத்துட்டு வர சொன்னேன், என்னிடம் குடு. இல்ல நீ என் மாமா இல்ல. நீ எனக்கு மட்டும் மாமா இல்ல, ஊருக்கே மாமா. அது மட்டும் இல்ல, நீ ஒரு மந்திரவாதியா, அத எனக்கு யாரோ சொன்னாங்க. ஓ, கண்டுபிடித்து விட்டாயா? ஆமா. ஆமாம்டா, நான் மந்திரவாதிதான். ஆனால் உன்னை என்ன செய்ய போகிறேன் பார். இதே இடத்திலே நீ அழிந்து நாசமாய் போவாய். சாபம் விடுகிறேன், வாங்கிக்கொள். போடா. ஏற்கனவே நாசமா தானே போயிட்டேன். நம்ம மாமா வேற என்ன அடைச்சு போட்டு போயிட்டாரு. என்ன பண்றது தெரியல. வானத்தை வேற சொல்லிட்டு யார் நீ? நான் இம்ரான். இம்ரான்னா? இந்த விளக்கு யாரிடம் உள்ளதோ அவருக்கு நான் அடிமை. என்ன வீட்டுக்கு எட்டு போய் விட்டுருங்களா? உசூர் இல்ல, அனகாபுத்தூர். உசூர், என் கைகளில் ஏறிக்கொள்ளுங்கள். கீழே வைங்க கைய. அதே அனகாபுத்தா. நல்லா இருக்கா? கை வலிக்குதா? நல்லா இருக்கு, எனக்கு ரொம்ப நல்லா இருக்கு. வீடு வந்து விட்டது. வீடு வந்து விட்டது. ஆனா அம்மா என்ன காணுமே? அம்மா, அம்மா. இருமா ரொட்டி ஆயிட்டு இருக்கு, அதுக்குள்ள என்ன அவசரம்? ஐயோ ரொட்டிலாம் இல்லம்மா, இங்க பாத்தியா? இது என்னது? எந்த காய்லாங்கடையில இருந்து திருடிட்டு வந்த? அம்மா, இது ஒரு விளக்கு, இத பத்தி உனக்கு சொன்னா தெரியாது. என்னை காப்பாற்றுங்கள். என்னை காப்பாற்றுங்கள். அவரை போக சொல்லுங்கள். எனக்கு அடிமை அடிமை. எப்பவுமே இந்த பூத்தை பார்த்தா எல்லாம் பயந்து கீழே விழுவாங்க.
ஆனா உன்னை பார்த்து முதல் முறை அந்த பூதமா கீழே விழுந்திருக்கேன். நீ வீழ உள்ள போ. பயப்படாத, அது வேற யாரும் இல்ல, எங்க அம்மா. அது ஹுசூர், சொல்லுங்க. நான் வந்து விட்டால் ஏதாவது ஒன்றை கொடுத்து தான் தீர்வேன், இல்லை என்றால் என் மண்டை வெடித்து விடும். ஏதாவது கேளுங்கள் ஹுசூர். சீனாத்தா நான் கூட்டு வரியா? அவ கூட நான் டான்ஸ் ஆடணும். வந்தா. அவ்வளவுதான் அவ்வளவுதான். இதோ அழைக்கிறேன். இருங்க, எங்க சீனாத்தா? நாங்க சீனாத்தா எப்படியா ஆடு? சிரிச்சி சிரிச்சி வந்தா சீனாத்தானா டோய், சிரிக்கி சிரிக்கி மக தன போட டோய், சிரிச்சி சிரிச்சி வந்தா சீனாத்தானா டோய், சிரிக்கி சிரிக்கி மக தன போட டோய், பிடிக்கி முட்டும் தன போட டோய். இந்த மச்சம் மரு மீச வச்சுலாம் மாறு வேஷம் பார்த்துருக்கோம். ஆனா ஒரு துண்டை போத்துட்டு தூக்கி போட்டு மாறு வேஷம் இப்பதான் பார்த்தோம். அதுக்காக எல்லாத்தையும் அவுத்து போட்டு நாங்க வேற மாத்திட்டு வர்றதுக்குலாம் இங்க டைம் இல்லம்மா. அதுல வேற ஏதோ சொன்னீங்களே, என்ன மாதிரி 2 பீஸ் போட்டு நயன்தாராலாம் உட்கார்ந்துட்டு இருந்தாங்கன்னா தெரியும். நீங்க 2 பீஸ் போட்டிருக்கீங்க, அங்க 1 பீஸ் தானே போட்டிருக்கீங்க. ஏதோ ஒரு பீஸ், ஏதோ ஒரு பீஸ். நீயே ஒரு பீஸ் தான். ஆனா டோட்டல் டீம்லயே வந்து அதிகமான டைலாக் அவருக்கு தான். அந்த அந்த அதுக்கு மைக் போட்டு சோ மொத்தத்துல உங்க பெர்ஃபார்மன்ஸ் பத்தி சொல்லணும்னா, சொல்ற மாதிரி எதுவுமே இல்லையா? விளக்க தேய்ச்சா வரும் பூதம், குழலில் இருந்து வரும் சங்கீதம். உங்க பெர்ஃபார்மன்ஸ் 100க்கு 100%. சரி, ஓகே. அடுத்த பெர்ஃபார்மன்ஸை பார்க்கறதுக்கு முன்னாடி ஷார்ட் கமர்ஷியல் பிரேக். இது எம்சிஆர் வேஷ்டிகள் ஷர்ட்டுகள் வழங்கும் காமெடியில் கலக்குவது எப்படி? எப்படிதான் சொல்லு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு MCR வேஷ்டிகள் ஷர்ட்கள் வழங்கும் காமெடியில் கலக்குவது எப்படி. இங்க என்ன ஷாப்பிங் போற மாதிரி வந்துட்டீங்க? என்னது? ஒரு வகையான ஷாப்பிங்ல ஏதோ. ஏய், இன்னும் பேஷன் ஷோ நடத்துறாங்க, கையோடு. அப்பா இவ்வளவு நேரம் நல்லா ரோபசங்கர் மாதிரி என்ஜாய் பண்ண, அப்புறம் கையை விடுன்ற. சோ என்ன படம் இன்னைக்கு பண்ண போறீங்க? இன்னைக்கு வாலி. எனக்கு கல்யாணமே ஆகல. என்னது, உனக்கு இன்னும் கல்யாணமே ஆகலையா? நீயும் சோனாவும் லவ் பண்ண ஸ்பீடுக்கு 2 பேருக்கு கல்யாணம் ஆகி நேரம் 10 குழந்தைய பிறந்திருக்கணும் மேடம். 10 அவங்க கேட்டுட்டாங்களே. சரி, நான் ஏதாவது தப்பா பேசிட்டேனா? இது வரைக்கும் கரெக்டா தான் பேசிட்டு இருக்கேன். எப்படிடா, என்னடா ஆச்சு? சோனா போயிட்டா. ஓ சோ ஹாய் 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 ஹாய். ஹலோ 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 இந்த பேலன்ஸ் இருந்துச்சா இதுல பேசிக்க. ஏண்டா ஒரு அழகான பிகரை பார்த்து பியூட்டின்னு கூப்பிடாம ஹலோ ஹலோன்னு கூப்பிடுறதுக்கு அவன் டெலிஃபோன் பூத்தாடா? டேய், பாத்தியா ஓதுற மஜித்துமா இருந்துட்டு நீயும் அஜித்துன்னு சொல்லாதடா, மிதிச்சிருவேன். ஆமா, இங்க என்ன பண்ற? இங்க வேடிக்கை பார்க்க வந்திருக்க, போடா டே. ஆனா அவனை ரொம்ப நேரமா வாட்ச் பண்ணிட்டு இருக்கேன்டா. உண்மையை சொல்லு, நீ ஆம்பளையா? டேய்,
அந்த ஃபிகரை சைட் அடிச்சிட்டு இருக்கியே அதை சொன்னேன்டா மூதேவி. ஆமா அவளை உஷார் பண்றது ரொம்ப டஃப்னு புரியுது, இருந்தாலும் நான் மடக்கிடுவேன் உன் ஹெல்ப் இருந்தா. அப்படியா? என்னடா பண்ண சொல்றா? சாயங்காலம் அந்த பொண்ணு இந்த வழியா தானே வரும். ஆமா, ஏன் இடியாப்பனுக்கு வரும்னு நினைக்கிறியா? சிச்சி, அவ வரும்போது நான் அவகிட்ட பேசுறேன், நீ வந்து உங்ககிட்ட பேசணுமா? ஆமா என்கிட்ட பேசி எனக்கு முன்னாடியே ஒரு லவர் இருக்கிறதா சொல்லி ஒரு பில்டப் கொடு, அதான் ஸ்கிரிப்ட் படி கரெக்டா இருக்கும். அப்ப ஒரு 100 ரூபா குடுறா. 100 ரூபாயா? ரொம்ப காஸ்ட்லியா இருக்கு. அட பாவி, 100 ரூபா காஸ்ட்லியா இருக்கா மாமா? அப்ப 50 ரூபாவது குடுறா. அதெல்லாம் இல்ல, என்னால முடிஞ்சது தைரியமா 10 ரூபா தரேன், வச்சுக்கோ. ஓகே, அப்ப நான் ஒளிஞ்சிருக்கிறேன். அந்த ஃபிகர் வரட்டும், ஃபாலோ பண்ணிடலாம். வந்துருவா. ஏ பிரியா, பிரியா எக்ஸ்கியூஸ் மீ, நான் உங்ககிட்ட ஒன்று பேசணும். என்ன ஐ லவ் யூ தானே சொல்ல போற? ஆமா, பெரிய கரீனா கபூர் இவளை பார்த்து ஐ லவ் யூ சொல்லி ப்ரப்போஸ் பண்ணேன். அப்ப என்னதான் சொல்ல போற? ஒரு ஆம்பளை ஒரு பொம்பளை கிட்ட ஐ லவ் யூ தவிர வேற எதுவும் பேச மாட்டானா? தயவு செய்து ட்ரை பண்ணாத. ஏன் நீனா அவ்வளோ பெரிய ஃபிகரா? அத சொல்ல அஜித் வாய்ஸ் ட்ரை பண்ணாத, சத்தியமா வரல. நீனா அவ்வளவு பெரிய அப்பாட்டக்கறா? நானும் காலையில இருந்து பாத்துக்கறேன், அப்பல இருந்து பாத்துக்கறேன். நான் பாட்டில் தந்த தண்ணி குடிக்கிறேன், நான் வாழைப்பழத்தை எப்படிடா இருக்க? மச்சான் விக்கி எப்படிடா இருக்க? எப்படி கொடுத்த 20 ரூபா வச்சு படம் மாதிரி ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்டா. ஆமா, நீ எப்படிடா இருக்க? சோனா எப்படிடா இருக்கா? சோனா போயிட்டாடா. சோனா போயிட்டாங்க. ஐயோ மச்சான் உளறிட்டடா, எல்லாமே கேட்டாங்களடா. நீ வரதுக்கு முன்னாடி இதை விட அசிங்கமா கேட்டாங்கடா. சிவா, உங்களுக்கு லவ் ஃபெயிலியரா? பின்ன இந்த மூஞ்சிக்கு பிரேக் ஃபெயிலியரா? லவ் ஃபெயிலியர் தான்மா. பார் மூஞ்சலாம் தொங்கி போயிருக்கு. ஐயோ சிவா, நிஜமா சொல்லுங்க, உங்களுக்கு இவ்ளோ சோகம் இருக்குன்றது எனக்கு தெரியாம தப்பா பேசிட்டேன் சிவா. எனக்கே இப்பதான் தெரியும். சிவா ப்ளீஸ், சோனா உங்களை ஏன் விட்டுட்டு போனாங்கன்னு சொல்லுங்களேன். தெரியல, ஏன் விட்டு போட தெரியல. அவன் மேல நான் உயிரை வச்சிருந்தேன், ஆனா போயிட்டான். அதான்டா விட்டு போயிட்டா. அவன் மேல உயிர் எழுதி வச்சிருந்தா இருந்திருப்பா, உயிரை வச்ச அப்புறம் இருந்திருப்பா மூதேவி. சிவா விக்கி, அந்த 20 ரூபா கூட. இதுக்கு நான் மச்சான் ஃபீல் பண்றேன்டா. சிவா ப்ளீஸ் சொல்லுங்க சிவா, சோனா உங்களை ஏன் விட்டுட்டு போனாங்க, அந்த கதையை சொல்லுங்களேன். அது என்னால சொல்ல முடியாது, எனக்கு சோனா ஃபீலிங் வந்துச்சு, நான் கிளம்புறேன். ஏமா கதை கேக்குறீங்க? பாலாவா 2 வருஷம் கதை கேட்க போறேன். ஏமா வாயை மூடுங்க. நீங்க ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம் சொல்லுங்க. அவர் தான் கதை சொல்லாம போயிட்டாரு, நீங்களாவது சொல்லுங்களேன். ஊட்டில சிவா ஜாக்கிங் போயிட்டு வாக்கிங் போயிட்டு இருந்தாமா. ஜாகிங் போயிட்டு வாக்கிங் எக்ஸர்சைஸ் பண்ணிட்டு தான் சொன்னமா. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, ஒரு நாள் அழகான பாட்டு கேட்டுச்சு. வாவ், Oh Sona, I love you darling. வாவ், Oh Sona. சோனா அவ்வளவு நல்லா பாடுவாளா? அப்படி நினைச்சுதான் சிவாவும் கிட்ட போனா. எஸ் சிவா மயங்கி விழுந்துட்டாரா? அழகுல மயங்கி விழுந்துட்டான். அப்ப உடனே சோனா ஓடி போய் அவனை தூக்கி காப்பாத்துறாளா? இல்ல, மூக்கல கைய வச்சு உயிர் இருக்கா இல்லையான்னு பார்த்தாமா. அப்புறம் சட்டை பைக்குள்ள கைய விட்டு காசு இருக்கா இல்லையான்னு சொல்லி தேடுனாமா. அச்சச்சோ, அதுக்கப்புறம் என்னாச்சு? அதுக்கப்புறம் என்ன ஆச்சு? நீ எவ்வளவுதான் சொன்னாலும் என் சட்டப்பைக்குல சல்லி காசு இருக்காது. ஏன் தெரியுமா? உன்ன மாதிரி அழகான பொம்பளைங்க இந்த ஊர்ல நிறைய சுத்துறாங்க. அதனால தான் நான் உஷாரா எப்பவுமே அண்டர்வேர்க்குள்ள தான் காசு. உனக்கு தைரியம் தான் அண்டர்வேர்க்குள்ள கை விட்டு காசு எடுத்துட்டு பாப்போம். அப்புறம் சோனா அண்டர்வேர்க்குள்ள கை விட்டாளா? அதுக்கு பாம்பு புத்துக்குள்ள கைய விடுறதுக்கு சமமா. அதனால உடனே அவனே காசை எடுத்து திருப்பி கொடுத்துட்டா. ஓகே. அப்புறம் என்னாச்சு? ஆமா, ஏன் என்ன பார்த்து மயங்கி விழுந்தீங்க? உன் குரலை கேட்டு நீ குயில் மாதிரி இருப்பேன்னு பார்த்தேன். மூஞ்ச பார்த்தப்பதான் தெரியுது நீ குயில் இல்ல, கரி இன்ஜின் ரயில். இந்த சவாரி கூட்டு போறியா? ரொம்ப இழுத்துறாதீங்க. அடுத்தது என்னாச்சு? சிவா எப்பதான் அவன் காதல சோனா கிட்ட சொன்னா ஒரு நாள் சோனா எருமாடு மேய்ச்சிட்டு இருந்தா. வாவ், அப்போ திடீர்னு சிவா கிட்ட எருமாடு மேய்க்க தெரியுமான்னு கேட்டா. சிவா தெரியும் சொல்லிட்டானா? ஏன் சொன்னா? அவன் பரம்பரை தொழிலே எருமாடு மேய்க்கிறதா. தெரியும் சொல்லாம தெரியாம சொல்லானா? ஐயோ, அப்படி சொல்லிருக்க கூடாது. அவன் தெரியாதுன்னு சொல்லியிருந்தானா சோனா வந்து அவனுக்கு எருமை மாடு எப்படி மேய்க்கணும் கத்து கொடுத்துருப்பா, பால் கலக்க கத்து கொடுத்துருப்பா, புண்ணாக்கு கலக்க கத்து கொடுத்துருப்பா. இதெல்லாம் இருக்கும்போது அப்படி இப்படி ரொமான்ஸ் நடந்திருக்கும்ல. இது கூட தெரியல. மக்கு
தெரியும் சொல்லி ரொமான்ஸ் நடந்துச்சே. Really? எப்படி? அதாவது உனக்கு எருமை மாடு மேய்க்க தெரியுமான்னு கேட்டா சிவா சோனாவை பார்த்தா எருமாடை பார்த்தான், சோனாவை பார்த்தா எருமாடை பார்த்தான், சோனாவை பார்த்தா எருமாடை பார்த்தான். அப்புறம் என்ன ஆச்சு, நீ எருமாடு மாதிரி தான் இருக்க, உன்னையே மேய்ச்சிருன்னு சொல்லி கிஸ் அடிச்சுட்டாமா. சிவா அவுட் ஆயிட்டாமா, சிவா அவுட் ஆயிட்டான். அப்புறம் என்ன ஆச்சு, எருமாடு ஓடிட்டு. சங்கரா இவங்க பர்ஃபார்மன்ஸ்ல எனக்கு ரொம்ப பிடிச்சதே அது திவாகர் தான். ஆமா, மேக்ஸிமம் கண்ட்ரோல் பண்றான். உள்ளுக்குள்ளார திருப்பி கவுண்டர் பண்ணி வரா போல. இல்ல அவனுடைய பெர்ஃபார்மன்ஸ்க்கு அவனே கை தட்டிக்குவான் பாத்தியா? அது ஆமா, இடையில ஆனா விவேக் கேரக்டர் பண்ண வேண்டியது டக்குன்னு டிஎஸ் பாலையா, எம்ஆர் கவுண்டமணி எல்லாம் மிக்ஸ்டு. அப்படி பல ஆர்டிஸ்டினோட இருக்காங்கப்பா. ஓ பல்ஸ்வை கலைஞன்ல ஜெயச்சந்திரன் ஃபர்ஸ்ட் அஜித் வாய்ஸ் தான் நல்லா ஆரம்பிச்சாரு. அப்புறம் அஜித் வாய்ஸே அவங்க ட்ரை பண்றதா சொல்லிட்டாங்க. அப்புறம் டக்குன்னு ரஜினி வாய்ஸ் ட்ரை பண்ணாங்க. இல்ல ஜெயச்சந்திரன் வாய்ஸ் தான் கடைசி வரைக்கும் கேட்டது நல்லா. கேட்டுச்சு, தெளிவா கேட்டுச்சு. ஓவரால் சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ். இது ஜார்ஜ், நீங்க வந்து ஜோதிகாவா இல்ல கொடுத்த பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தா ஜோதி தியேட்டர்ல இருக்கிற ஒரு அக்கா மாதிரியே இருந்தது. ஆனா பின்னாடி இருந்து வரும்போது பக்கா ஐட்டம் டான்சர். அந்த மூவ்மெண்ட் சூப்பரா இருந்துச்சு. அது ஒரு தடவை பண்ணி அடுத்து ஜோடி நம்பர் 1ல போலாம் கண்டிப்பா. ஓ நீங்களுமா? சரி ஓகே, எல்லார பத்தியும் சொல்லிட்டீங்க. நம்ம அர்ச்சனா அக்கா பத்தி சொல்லவே இல்ல. அவங்க ஸ்னேகா பயமா? யோ பிட்டோ என்னயா சிம்ரன் சிம்ரன் அதான். ஒரே ஒரு நிமிஷம் ஊதுரா. இல்ல அத கன்ஃபியூஸ் ஆயிருக்கான் அர்ச்சனா. இல்ல அந்த கேரக்டர் உள் வாங்கிருக்கலாம், டெஸ்ட் பண்ணி கரெக்டா சொல்லிட்டாங்க. பாலாஜி நீங்க சொல்லுங்க. தப்பா சொன்னதுக்கு நீ வெளியே வாங்கியிருக்கணும். மொத்தம் நல்லா இருந்துச்சு. ஜார்ஜ் தான் ஹைலைட். Thank you. சோ சூப்பர் பெர்ஃபார்மன்ஸ் பை ஜில் ஜங் ஜக். ஜோரா உங்களுக்காக ஒரு தடவை கை தட்டலாம். ஹே, இதுக்கு மேல நம்ம கமெண்ட் கொடுத்தா நம்ம அடி வாங்குவோம்னு நினைக்கிறேன்றதால தேங்க்யூ. சொல்ல மறந்த கதையை சொன்னது தங்கர் பச்சன். சொல்றது நம்ம ரோசக்கர் மச்சான். சூப்பர். ஓகே, அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு ஷார்ட் கமர்ஷியல் பிரேக் போயிட்டு வந்துடலாம். எம்சிஆர் வேஷ்டிகள் ஷர்ட்டுகள் வழங்கும் காமெடியில் கலக்குவது எப்படி. ஓகேவா? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு எம்சிஆர் வேஷ்டிகள் ஷர்ட்கள் வழங்கும் காமெடியில் கலக்குவது எப்படி. ராமர்ண்ணே, உங்க பக்கத்துல அது என்ன பில்லி சொன்ன பொம்மை ஒன்று நிக்குது. ஆமா, அதான் பொட்டலாம் அப்படிதானே இருக்குது. அண்ணா அந்த பொம்மையை கூட நீங்க நம்பலானே. ஆனா இங்க பிங்க் சொக்கா போட்டுன்னு ஒன்று நிக்குது பாத்தீங்களா? அந்த பொம்மையை தான் நீங்க உஷாரா நம்பணும்னு. ஓகே, இன்னைக்கு என்ன பண்ண போறீங்க? இன்னைக்கு காதல் படத்துல வர அந்த மேன்சன்ல வந்து டைரக்டர் கிட்ட வாய்ப்பு கேட்க வருவாங்க. அந்த கான்செப்ட தான் வந்து பண்ணலாம்னு இருக்கோம் இன்னைக்கு. நீங்க ஏன் ஹீரோவா பண்ண கூடாது? ஆரம்பத்துல வில்லனா பண்ணிட்டு அப்புறம் படிப்படியா ஹீரோவாயிரம் சார். சார் நீங்க ஹீரோ சார் ஸ்ட்ரைட்டா? ஆமா சார். ஏன் இந்த அண்ணன் தம்பி ஃப்ரெண்டு அமெரிக்க மாப்பிள்ளைகள் இந்த கட்டெல்லாம் பண்ண மாட்டீங்க? நடிச்சா ஹீரோ சார். நான் வெயிட் பண்றேன் சார். அப்புறம் கொஞ்சம் அரிசி அப்பா சிஎம் அப்பா டெல்லி இது போதும் சார். நான் தான் இந்த மேன்ஷனுக்கே ஓனர். என் பேர் சரோஜா. நான் வாடகை வாங்கலான்னு வந்தா என்னை பார்த்து எல்லாமே திருட்டு பசங்க பேயை பார்த்து ஓடுற மாதிரி ஓடுறானுங்க. நான் என்ன பேய் மாதிரியா இல்ல இருக்கேன்? இருக்கதானே பாப்பாங்க. சேச்சா, பேய் தான் உங்களை மாதிரி இருக்கு. வாடா வா. எங்கடா வாடகை? வாடகை கொடுக்க துப்பு இல்ல. அக்கா, உங்களுக்கு வாடகை வேணுமா துப்பு வேணுமா? நீ கூட பரவாயில்ல. இங்க டைரக்டர்னு சொல்லி ஒருத்தர் இருந்தா- தெரியுங்க. என்னக்கா பேசுறீங்க? வீட்டு வாடகை கேட்க வந்துக்கிறீங்க. எப்படி முரட்டுத்தனமா பேசணும்? எப்படிம்மா பேசணும்? ஏ கும்தல்ல கிடி கும்மாவா சரோஜா என்ன சும்மாவா? ஏ கஸ்மானோ அச்சா கொயன்னு ஆயிடும். அப்படி பேசுறத விட்டு எனக்கு வெளியோடா என் செல்ல குட்டி என் உம்மு குட்டி இப்படியா பேசுவேன். இந்த வீட்டுக்கு வந்து ஒரு வருஷம் ஆச்சு, இன்னும் வாடகையும் கொடுக்கல, படமும் எடுக்கல. வெளியே வந்து தொலைடா. காலையிலே உண்டியல் எடுத்துக்கிட்டு டொனேஷன் வாங்க வந்துருவாங்கப்பா. இங்க எல்லாம் ஒண்ணு இல்லம்மா, வேற வீட்டை பார்த்து போ போ. டேய், நீ ஏன் மென்ஷன்லயே தங்கிட்டு என்னையவே பிச்சைக்காரி மாதிரி வெளியே போக சொல்றியா? அக்கா 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 வெளிய வாடா நீ. அக்கா நீயா அக்கா?
நான் ஏதோ பிச்சைக்காரன் நினைச்சு சொன்னேக்கா, மனசுல எதுவும் வச்சுக்காதக்கா. டேய் உன்னை இந்த மேன்ஷன்ல வச்சதே ஃபர்ஸ்ட் தப்பு, உன்னை மனசுல வேற வச்சுக்கணுமா? சரோஜா இன்னும்மா இவன் வாடகை கொடுக்கல, நான் நீ லூசு மாதிரி நடந்துக்கிற. இதே மாதிரி பண்ண உன்னை கைத்த புடிச்சு வெளியே தள்ளுவான். ஃபர்ஸ்ட் உன்னைய புடிச்சு வெளியே தள்ளணும். எனக்கு தெரியாது, எப்படியாச்சும் காசை கொடுங்கடா. அக்கா நீ போக்கா, பின்னாலே வரேன். டேய் செருப்பாலே அடிப்பேன். அக்கா வா, பின்னாடி வர. வாடகை எடுத்துட்டு வர்றேன்க்கா. அது நல்லா யாரா நீங்க? திருட்டு பசங்க மாதிரி இருக்கீங்க. நாங்க டைரக்டரை பார்க்க வந்திருக்கோம். கன்ஃபார்ம் திருடனா? போ, அங்கதான் இருப்பான் போ. சார் சார் என்னையவா கூப்பிட்டீங்க? உங்களதான் சார். இன்னும் ஒரே ஒரு முறை சொல்லுங்கப்பா. ஆமா நான் தான் சாரு. உங்களுக்கு யாருப்பா வேணும்? சார் அது உங்க விருப்பம் சார். அடிசர்பாளர் ராஸ்கல். சார் 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 நீங்க தானே டைரக்டர்? நான் தான்ப்பா. டேய் வேலை வெட்டி இல்லாதவனே, ஏண்டா என் ஷூ யாரா எடுத்தது? நீ அவன் டைரக்டரா? டேய் நான் படம் எடுக்கிறவன்டா, ஷூ எடுக்கிறவன் இல்ல. கொஞ்ச நேரம் இரு. டேய் நீலாம் படமே எடுக்க மாட்டடா. தம்பி இருப்பா, பேசிட்டு இருக்கேன்ல. ஏய் நல்ல பாம்பே 3 நிமிஷத்துக்கு 2 தடவை படம் எடுக்குறா. 5 வருஷம் ஆச்சு, நீ ஒரு தடவை படம் எடுக்கலடா. டேய் அவங்க போனது பின்னால தனியா இருக்கும்போது என்னை அசிங்கப்படுத்து, அவமானப்படுத்து, காரி கூட துப்பு. தனியா இருக்கும்போது துப்புடா. வாப்பா வாப்பா. சார் சார் வாங்க யார் உங்க படத்துல நடிக்க வாய்ப்பு கொடுங்க இப்படி வாங்க, இப்படி வாங்க. உங்ககிட்ட என்ன திறமை இருக்குன்ற அதுவா சார்? சார் ஏன்டா கத்துற? சார் அது இல்ல சார், இப்போ நான் வந்து ஃபாரின் மாப்ள, கெஸ்ட் ரோல், இந்த வில்லன் அதெல்லாம் வேணாம். நடிச்சா ஸ்ட்ரைட்டா ஹீரோ. அப்ப ஹீரோனா? அவன் ஹீரோனா நான் தான் சார் வில்லன். நீ குள்ளண்டா. டேய் குள்ளங்க நடிக்க முடியாதா? இல்ல கேக்குற குள்ளங்க நடிக்க முடியாதா? தம்பி ஏன் குள்ளங்க நடிக்க முடியாது? இப்போ உங்கள மாதிரி குள்ளமா இருக்கவங்க எத்தனையோ பேர் தமிழ் சினிமாவுல சாதிக்கலையா? சார் நீங்க பெரிய டைரக்டர் சார், நீங்க எப்படியாவது வாய்ப்பு கொடுங்க சார். சரி ஓகே, உனக்கு என்ன தெரியும்? சார் ஏதாவது நடிச்சு காட்டு. நடிச்சு காட்டுப்பா. ஓகே சார். சார் ஒரு நிமிஷம் இந்த சேர் கொடுங்க. எடுத்துக்க. நல்லா நடிப்பாங்க போடுறது. நல்லா நடிப்பான். சரி 1 2 ரெடி மியூசிக் போட்டாங்க. 2 3 பாஷா மாரி பாஷா. இருடா. என்னடா பாம்பல் நீ என்ன பண்ணிட்டு இருந்த? சொல். நான் சென்னையிலே ஒண்ணும் பண்ணலையாடா. ஓ வாயில இருந்து உண்மையை எப்படி வர வைக்கணும் எனக்கு தெரியும். டேய் ரஜினி வாய்ஸ் பேசுறான் போல இருக்கடா. எந்த வாய்ஸ்னே தெரியல. ஆமா நீ யாரு? பாஷாவா? இருடா, இங்க வாடா, நீ இங்கிட்டு வாடா. பொசுங்கி போன பாதுஷா மாதிரி இருக்கான். பாஷாவையா? ரங்கசாமி சொல்றா குப்புசாமி. அவனுக்கு நீ வாய்ப்பு தர போறியா? ஆமா நல்லா பண்ணானா வாய்ப்பு கொடுத்துட வேண்டியதான் தம்பி. அது இல்ல, அவன் தொழிலுக்கு புதுசு, குழந்தை. நானும் புதுசுதான். டேய் நீ புதுசா ரொம்ப பழசுடா. நீ 5 வருஷம் பழசுடா. காலை கூட விடுறடா, கொஞ்சம் அமைதியாடா. பாடாங்க சாவடிக்கிறாங்களே நீ. நீ நடி மச்சான், நான் பாத்துக்கிறேன். ஆமா இப்போ என்ன பின்னால திரும்பி நிக்கிறான் தம்பி? ஏய் சிக்கித போட்டோல பாத்துமா, தியேட்டர்ல பாத்துமா, டிவில பாத்துமா, வெயிட்டாமா வேட்டையாடி பாத்துக்கியா? இந்த மாதிரி பைத்தியக்காரன் எங்கயாவது பாத்திருக்கியா? இப்பதான் பாக்குறேனே. நீ வாடா, நீ போ. சார் அவனுக்கு நடிக்கவே தெரியாது சார். இவரு அப்படியே நல்லா நடிப்பாரு. பேசவே தெரியல. நீங்க எத்தனை சார் சொல்லுங்க. அவனுக்கு நடிக்க தெரியாது. நீங்க வந்து என்ன யூஸ் பண்ணுங்க உங்க படத்துல, ஓகேவா? சரி. ஒரு சீன் ஒன்னு சொல்லுங்க சார், நான் நடிச்சு காட்டுறேன். உங்க தங்கச்சியை வந்து ஒருத்த கையை பிடிச்சி இழுத்துட்டான் சார். உங்களை பெரிய டைரக்டர் நினைச்சேன் சார். ஒரு ஹீரோக்கு வைக்க வேண்டிய சிச்சுவேஷனை தூக்கின்னு போய் ஒரு வில்லனுக்கு வைக்கிறீங்களா சார்? தம்பி எவ்வளவு நாள் தான் வந்து ஹீரோவோட தங்கச்சியவே கையை பிடிச்சி இழுப்பாங்க? ஒரு மாறுதலுக்கா வில்லன் தங்கச்சியை கையை பிடிச்சி இழுக்கிறான். இப்போ நான் தான் வந்து ஹீரோ ஒரு பேச்சுக்கு. இவங்க வந்து உங்க தங்கச்சி. இப்ப கையை பிடிச்சி இழுக்கிறேன் பாரு. அண்ணா அண்ணா இப்போ நான் என்ன சார் பண்ணும்? அண்ணா அந்த அடிடா. ஓ சரி சார். சார் எப்படி சார் பண்ணோம்? கொஞ்சம் கூட சரியில்லடா. சரியில்லைன்றப்பல கொஞ்சம் சரியா பண்ணுங்க பிரதர். சரியா பண்ணலாம் சார். இருடா. அதான் சொல்றாங்க. கொன்னுட்டீங்கடா, கொன்னுட்டீங்க. டேய் போ சொல்றா. டேய் போங்கடா. நடிச்சு கொலை பண்றவங்கள கேள்விப்பட்டுக்கிறேன். நடிச்சு கொலையே பண்ணிட்டு இப்பதான் நான் பாக்குறேன். அவங்க சொல்லுவாங்க. போ அப்படியே போய்டு, அந்த சைடு போய்டு, வெளியே போய்டு. ஸ்வை
நாஞ்சில் விஜயன் எதுவுமே சொல்ல அதுக்குள்ள ஏன்டா இப்படி உருட்டி வச்சு உருளைக்கிழங்கு மாதிரி முடிக்கிற? ஓகே, அந்த பாட்ஷா ஆக்ஷன் ஒன்னு பண்ணீங்கல்ல? ஆமா. இப்படி துடுப்பு போடுற மாதிரி அது ஒன்னு திருப்பி பண்ணுங்க. இல்ல ஒரு டைம் தான், சாரி. ஏய் பாட்ஷா பாட்ஷா தான்டா ஒரு தடவை பண்ணா. நான் ஒரு டைம் தான் பண்ணுவேன். அந்த டயலாக் பேசுறா பாஷா மாதிரி டயலாக். பாஷா ஏய் நீ தனியாவே செய்யடா ஏன்டா? போட்டு கழுத்தலாம் முடிச்சு சொல்லி இல்லப்பா, நான் அந்த டைப்பு. ஏய் சொல்லு 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 சொல்லு. இல்ல பரவாயில்ல காத்து தான் வருது. சொல்லு. நீ பாம்பேல என்ன பண்ணிட்டு இருந்த? சொல்லு 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 சொல்லு. நீ என்ன பண்ண? நீ பாம்பேல என்ன பண்ணிட்டு இருந்த? அத சொல்லு முத. நீ வந்து பாம்பேல பண்ணதெல்லாம் விட்டுரு. ஓகேவா? அவங்க என்ன பண்ணாங்க உனக்கு பாம்பேல? நாஞ்சில் விஜயனுடைய நாராசமான பெர்ஃபார்மன்ஸை பார்த்து எல்லாரும் ஒரு மாதிரி மெர்சலா இருப்பீங்க. இதுக்கு கொஞ்சம் பிரேக் தேவை. ஒரு ஷார்ட் கமர்ஷியல் பிரேக். இது எம்சிஆர் வேஸ்டியல் ஷர்ட்டுகள் வழங்கும் காமெடியில் கலக்குவது எப்படி? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக். இது எம்சிஆர் வேஷ்டிகள் ஷர்ட்டுகள் வழங்கும் காமெடியில் கலக்குவது எப்படி? நீங்க ஃபர்ஸ்ட் எங்க 3 பேர் வந்து ரொம்ப ஓவரா கலாய்ச்சி விட்டீங்க பெர்ஃபார்மன்ஸஸை பார்த்துட்டு. இப்போ நீங்க என்ன கேக்குறீங்கன்னு பார்க்க போறோம். இப்போ என்ன படம் நீங்க பெர்ஃபார்ம் பண்ண போறீங்க? அண்ணாமலை. சரத் பாபு உட்கார்ந்துருப்பார் இல்லையா? ஆமா. அப்ப ரஜினி சார் உள்ள வரும்போது அந்த சீனை நாங்க அப்படியே காமெடி பண்ணுவோம். வெரி குட். ஆல் தி பெஸ்ட். நல்லா பண்ணுங்க. ஓகே. வாழ்த்துக்கள். கங்க்ராச்சுலேஷன்ஸ். என்ன கல்யாண ரிசப்ஷன்ல உட்கார்ந்துக்கிறேன். இந்த வருஷமும் நீங்க தான் நடுவரா Thank you. அப்படின்னு சொல்லுவேன்னு எதிர்பார்க்காதீங்க. ஏன்னா இந்த வருஷம் உங்களை விட அதிக வாக்குகள் பெற்று நடுவரா தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறது அண்ணாமலை. அண்ணாமலை பேண்ட் கிழிஞ்சுக்குது. அசோக், இந்த நாள் என் வாழ்க்கையில் மறக்க முடியாத நாள். அரசியல்வாதி போடுறது ஓட்டு கணக்கு, ஆம்பளைங்க போடுறது மனக்கணக்கு, பொம்பளைங்க போடுறது திருமண கணக்கு, இந்த அண்ணாமலை போடுறது எப்பவுமே நியாய கணக்கு, தர்ம கணக்கு, நேர கணக்கு. குட்டி கணக்கு சரியா வர நீ ரஜினியா வந்துக்கிறியா? மூக்குல குத்தாத, கண்ணுல குத்து. இல்ல நீ ரஜினியா வந்துக்கிறியா? அது என்ன கணக்கு? எப்படி திரும்ப சொல்றா? ஏன் மறந்து போச்சா? அது நீ ரஜினியா வந்துக்கிறியா? இதுதான் காமெடி. பண்ணோம் இல்லையா? இது ஒரு காமெடி. ஓகேவா? இப்ப அடுத்து இல்ல ஸ்டாண்டர்ட் காமெடி இல்ல, சிட்டிங் காமெடி. சிட்டிங் காமெடி. இப்ப அடுத்து வந்து இதே டயலாக் வந்து நம்ம ஒஃபிலியா வந்து பண்ணுவாங்க. இப்ப நீ வந்து அதே மாதிரி அசோக் மாதிரி உட்கார்ற. இல்ல இதான் கான்செப்டா? ஆமா, இதான் அண்ணாமலை படத்துடைய கான்செப்ட். வந்த உடனே கான்செப்ட் என்னன்னு சொல்லுங்க. ஏண்டா அமுதவானா, எத்தனை தடவை நீ கான்செப்டோட நாங்க மூடி உட்கார்ந்துருந்தாங்க. இந்த வருஷமும் வழக்கம் போல பயங்கரமாட்டம் ஓட்டு எண்ணிக்கையில ஜெயிச்சது பாலாஜி மாமா. நீ இல்ல, அப்புறம் அண்ணாமலை. கேக்கு இந்த பக்கம் ஊதா வாயில ஊது. இது அண்ணாமலையா? அடையாறுல பூ இருக்கிற மாதிரி இருக்குது. சொல்லு. மறந்துருச்சு. நீ சொல்ற எப்படி சொல்ற நான் பாக்குறேன். மறந்துட்டியா இல்ல ஸ்டைலா? இல்ல சொல்லுவாங்க, சொல்லுவாங்க. சொல்லுமா. அரசியல் போறது ஓட்டு கணக்கு. ஐயோ சிரிக்காத, பயமா இருக்கு. அழாம பேசுமா. பால்காரன் போடுறது பால் கணக்கு, ஈபி காரன் போடுறது மீட்டர் கணக்கு, ஆட்டோ காரன் போடுறது அதுவும் மீட்டர் கணக்கு தான். ஆனா இங்க அண்ணாமலையா நான் வந்து உட்கார்ந்து இருக்கிறது தப்பு கணக்கு. எங்களுக்கு தப்பு கணக்கு தான். அண்ணாமலை போடுறது நியாய கணக்கு. அண்ணாமலை போடுறது நியாய கணக்கு. சரியா வரும். கூட்டி கழிச்சு பாரு கணக்கு சரியா. மூடிவி தயவு செய்து எந்திரிச்சு போ. ஓகே தேங்க்ஸ். கபடி பாரு சார். அடுத்துல பாலாஜி வந்து இதே டயலாக் ஒரு தடவையாவது பேசணும் பாலாஜி. பாருங்க இப்ப பாருங்க, நம்ம முன்னாடி அதே மாதிரி காமெடியை 10 டேக் வாங்காம பேசுவாங்க பாலாஜி. நீங்க காட்டுன வித்த நல்லாவே இருந்தது. ஆமா, இப்ப பாலாஜி அண்ணாமலையா வரணும். பாலாஜி அண்ணாமலையா இதுக்கு மேலயா? ஆமா, நான்
அவன் நடிச்சான் இவன் நடிச்சான் நீ நடி போ போதுமா சந்தோஷம் இவன் நடிச்சான்னு சரி போ அது அடுத்து உனக்கு அது வரும் போ சொல்லாத ஒப்புலியா ரோபோ சங்கர் தான் அசோக். உட்காருங்க ஆ. அசோக். அது அசோக்கா இங்க வந்து டைலாக் பேச முடியும் வா எத்தனை டேக் வாங்குறேன் நான் பாக்குறேன் வா அசோக் பில்லர் மாதிரினா அசோக்கா. கங்க்ராச்சுலேஷன்ஸ் வாழ்த்துக்கள். தங்கராஜி ரிலேஷனா இந்த வருஷமும் அதிக ஓட்டுகள் வாங்கி நடுவரா தேர்ந்தெடுக்கப்பட்டது அண்ணாமலை. அண்ணாமலை நீங்க ஓணாமலை ஒண்ணு வருது. என்னடா பாக்குற சீட்டு காலையிறால் நான் இல்லடா. அரசியல் ஓட்டு கணக்கு மெதுவா சொல்றா. அரசியல் ஓட்டு கணக்கு அரசியல்வாதி போறது சொல்லு அது பழைய அரசியல்வாதி போறது ஓட்டு கணக்கு. பொம்பளைங்க போறது திருமண கணக்கு பொம்பளைங்க போறது திருமண கணக்கு. ஆம்பளை போறது லூசு கணக்கு ஆம்பளைங்க பணி மாதிரி போறது லூஸ் கணக்கு. நான் பண்ணது நியாய கணக்கு தர்ம கணக்கு நான் பண்ணது நியாய கணக்கு தர்ம கணக்கு. ப்ளீஸ் ஹெல்ப் மீடா. கூட்டி கழிச்சு பாருங்க போறேன். இல்ல நீங்க வந்து ரொம்ப சிம்பிளா எடுத்துக்கிட்டீங்க இந்த கான்செப்ட். அதாவது ஒரு நல்ல படம் ஒரு நல்ல ஸ்கிரிப்ட். ஆனா அது வந்து நீங்க எப்படி பண்ணணும்னு நினைச்சு பண்ணிருந்தீங்கன்னா நல்லா வந்திருக்கும். பட் நீங்க அந்த அளவுக்கு எஃபர்ட் போடலன்னு தான் தோணுது எனக்கு. அது காரணம் அதிகமா உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் பாக்குறமே அதனால தான். ரோபோ நல்லா பண்ணீங்க ஆனா வந்து ஒளர்னீங்க. ஆமா நிறைய ஒளர்றீங்க வந்து இல்ல, dialogue பாலாஜி அந்த எடுத்து கொடுத்தீங்க. சார் எங்க டீம்லயே அவர் தான் நல்லா பண்ணுவாரு. அவரே வளர்றாருன்னா அப்ப நாங்க ரெண்டு பேரும் நாங்க ரெண்டு பேரும் எதுக்கு என்ன சேர்க்கறப்ப நான் என்ன சொல்றேன் ரிஹர்சல் வேணும். ஆமா கண்டிப்பா முதல்ல உனக்கு வேணும். நாங்க பாத்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷம் டைரக்டர் சொன்னா உடனே வந்து மேல ஆன்சர் வந்து பண்ணுவோம் நாங்க. சத்தியம் பண்ணி சொல்றானே ராஸ்கல் 5 நிமிஷம் ஸ்கிரிப்ட் 60 நிமிஷம் பண்ணிட்டு இருக்கடா. உட்காருமா செல்லம். அந்த அளவுக்கு பண்ணோம். அந்த அளவுக்கு கெடிஷனா இருந்தாங்க. உனக்கு டைரக்டர் ஸ்கிரிப்ட் சொல்லி கொடுத்த சூர்யா ஹாஸ்பிடல்ல படுத்தாரா. ஒஃபீலியா வெரி குட் பெர்ஃபார்மன்ஸ் ஒஃபீலியா. அது நீங்க அண்ணாமலையா பெர்ஃபார்ம் பண்ணது தான் அவுட்ஸ்டாண்டிங் பெர்ஃபார்மன்ஸ். ரொம்ப ரொம்ப நல்லா பண்ணாங்க ஒஃபீலியா. ரெண்டுமே outstanding. எப்படி பண்றீங்கன்னு தான் புரியல எனக்கு. ரொம்ப நல்லா பண்றீங்க. ஆனா ஒஃபீலியா வந்து ஒரு சீசன்ல வந்து ஆங்கர் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆமா இப்போ காமெடி நல்லா பண்றாங்க. இவங்க இந்த லைன்ல நீங்க போலாம் ஒஃபீலியா. தேங்க்ஸ் இது நல்லா இருக்கு. இந்த ட்ராக்ல நீங்க போங்க. உங்க டீம் கண்டிப்பா நிறைய எஃபர்ட் போட்டிருக்கீங்க. ஆனா ரோபோ சங்கரோட பெர்ஃபார்மன்ஸ் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அது பெர்ஃபார்மன்ஸ் நீங்க நினைக்கிறீங்களா? ஒரு டீமுக்குள்ளேயே வந்து இப்படி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அதான் இருக்கு. இல்ல இவங்க டீம் பொறுத்த வரைக்கும் இவங்க வந்தாலே ஒரு காமெடி தான். இவங்களுக்குள்ள ஒரு காமெடி பண்ணிப்பாங்க. அது காஸ்டியூம் ஓகே சூப்பர். ஜட்ஜா உட்கார்ந்து ரெண்டு வார்த்தை பேசுறா பழனி. ஏதாவது வாங்கி பேசடா. பேசுறா நல்லா இருந்தது. பாலாஜி வந்தவொடனே நீங்க ஊதுனீங்கல்ல அது வந்து வாய் நாத்தத்தினால விழுந்தாரா இல்ல வந்து வெயிட் தாங்க முடியாம விழுந்தாரா? கொஞ்சம் லேகா போற மாதிரி இருக்கு. கொஞ்சம் என்ன சொல்ல வர்றாங்க? பட் நல்லா பண்ணீங்க. ஓகே பரவாயில்ல. அடுத்த அளவுக்கு ஓகே ஓகே கட்டுங்க பாஸ். ஓகே ஆமா 3 டீம் பெர்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. எஸ் இதுல இருந்து ஒரு பெஸ்ட் டீம் எடுக்கணும். யாரு? கொஞ்சம் டஃப்பான ஜாப் தான். ஆமா. இருந்தாலும் ஜாப் ரிசைன் பண்ணிட்டு போறியா? இல்ல அதுக்காக தெரிஞ்ச மாதிரி காட்டிக்க வேண்டியதுதான். உனக்கு தெரியுமா யார் பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்காங்கன்னு? இல்ல எனக்கு தெரியும். பட் இருந்தாலும் நம்ம வந்து as the 3 third umpires நம்மளோட ஜட்ஜ்மென்ட் ஒண்ணா இருக்கணும் இல்லையா? ஆளுக்கு ஒரு டீம் கொடுத்துட்டோம்னா இல்ல ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே அந்த ஜட்ஜ்மென்ட் கரெக்ட்டா இருக்கும். இல்லமா ஓகே வாங்க. மோக்கா காமெடி ஓகே இந்த 3 டீம்ல உங்களுடைய டீம் இன்னைக்கு பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ். அதுல குறிப்பா பழனி சொல்லியானு எந்த கெட்ட போட்டாலும் அவ்வளவு அட்டா சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தீங்க எனக்கு. சூப்பர். உங்களுக்கான என்ன கிஃப்ட் சொல்லுமா? இவருக்காக MCR வேஷ்டிகள் ஷர்ட்கள் வழங்கும் 10,000 rupees மதிப்புள்ள gift voucher goes to Jala Bullet Jang. சூப்பரான கலர்ஃபுல்லான ஒரு எபிசோட் பாத்தீங்க. இதே மாதிரி அடுத்த வாரம் ஒரு வெரைட்டியான எபிசோட்ல உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது ரோபோ சங்கர், ஒஃபீலியா, தாடி பாலாஜி. இது MCR வேஷ்டிகள் ஷர்ட்கள் வழங்கும் காமெடி கலக்குவது எப்படி?